السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. हज़रत मसीह मौऊद अलैहिस्सलाम की सीरत மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றினை எடுத்துரைக்கும் போது அன்னாரின் உண்மைத்தன்மையின் தரம் குறித்த சில ஆதாரங்களையும் சம்பவங்களையும் எடுத்துரைத்திருந்தேன். இன்றும் சில சம்பவங்களை எடுத்துரைப்பேன். ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது டாக்டர் ஹென்றி மார்டின் கிளார்க் என்பவரால் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அது கொலை முயற்சி தொடர்பான வழக்காகும். அது மிகவும் ஆபத்தான ஒரு வழக்காக இருந்தது. இது குறித்து அன்னார் கூறுகிறார்கள், ஹென்றி மார்டின் கிளார்க்கின் இந்த வழக்கு எந்த அளவுக்கு அபாயகரமானதாக இருந்தது என்றால் இதில் தூக்கு தண்டனை கூட விதிக்கப்பட வாய்ப்பிருந்தது. இதற்கு உதாரணமாக யூதர்களால் ரோமானிய நீதிமன்றத்தில் ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது தொடரப்பட்ட வழக்கை எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறுகிறார்கள், இத்தகையதொரு வழக்கு என் மீதும் தொடரப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக யூதர்கள் வழக்கு தொடர்ந்தனர். ஆனால் இந்த ஆட்சியில் எனக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர் ஒரு மதிப்பிற்குரிய பாதிரியாரும் டாக்டரும் ஆவார். அதாவது டாக்டர் மார்டின் கிளார்க் என்பவர் என் மீது கொலை முயற்சி வழக்கை பதிவு செய்தார். இதற்காக அவர் முழுமையான சாட்சியங்களை திரட்டினார். இந்த இயக்கத்தின் கடும் எதிரியான மௌலவி அபு சயீது முகமது ஹுசேன் பட்டால்வி கூட நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க வந்தார். அவர் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு எனக்கு எதிராக சாட்சியம் அளித்து வழக்கை முழுமையாக எனக்கு எதிராக நிரூபிக்க முயற்சி செய்தார். இந்த வழக்கு குருதாஸ்பூர் டெபுட்டி கமிஷனர் கேப்டன் டக்ளஸ் அவர்களின் நீதிமன்றத்தில் நடந்தது. தற்போது அவர் ஷிம்லாவிற்கு மாற்றலாகி இருக்கலாம். எவ்வாறு இருப்பினும் அவருக்கு முன்பாக வழக்கு முழுமையாக தயார் நிலையில் இருந்தது. எனக்கு எதிராக மிக தீவிரமாகவும் அழுத்தமாகவும் அனைத்து சாட்சியங்களும் எடுத்துரைக்கப்பட்டன. இத்தகையதொரு சூழலில் நான் இந்த வழக்கிலிருந்து விடுதலையாவேன் என்று எந்த ஒரு சட்ட நிபுணரோ அல்லது ஆலோசகரோ கூற முடியாத நிலை இருந்தது. அந்த நேரத்தின் தேவையும் சூழ்நிலையும் நான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு அங்கிருந்து தூக்கு தண்டனையோ அல்லது அந்தமானுக்கு நாடு கடத்தப்படும் ஆயுள் தண்டனையோ விதிக்கப்படக்கூடிய நிலையிலேயே இருந்தன. ஆனால் இந்த வழக்கிற்கு முன்பே அல்லாஹ் எனக்கு தகவல் அளித்திருப்பதைப் போலவே ஆனால் இந்த வழக்கிற்கு முன்பே அல்லாஹ் எனக்கு தகவல் அளித்திருந்ததைப் போலவே நான் இதிலிருந்து விடுதலையாவேன் என்பதையும் அவன் முன்கூட்டியே வெளிப்படுத்தியிருந்தான். இந்த முன்னறிவிப்பு எனது ஜமாத்தைச் சேர்ந்த ஒரு பெரும் எண்ணிக்கையிலான மக்களுக்கு தெரிந்திருந்தது. சுருக்கமாக சொன்னால் வழக்கு இறுதி நிலையை எட்டிய போது நீதிபதி என்னை செஷன்ஸ் சுருக்கமாக சொன்னால் வழக்கு இறுதி நிலையை எட்டிய போது நீதிபதி என்னை செஷன்ஸ் நீதிமன்றத்திற்கு அனுப்பிவிடுவார் என்று எதிரிகளும் எதிர்ப்பாளர்களும் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் கேப்டன் டக்ளஸ் அவர்கள் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் இந்த வழக்கு இட்டுக்கட்டப்பட்டது என்று எனது உள்ளம் கூறுகிறது என்று சொன்னார். நீதிபதியாக இருந்த டக்ளஸ் இதில் நம்பிக்கை டக்ளஸுக்கு நீதிபதியாக இருந்த டக்ளஸ் சாஹிப்பிற்கு இது நம்பிக்கை ஏற்படவில்லை. உண்மையிலேயே இத்தகைய முயற்சி செய்யப்பட்டிருக்கும் என்பதையோ டாக்டர் கிளார்க்கை கொலை செய்ய அவர் ஆள் அனுப்பியிருப்பார் என்பதையோ எனது உள்ளம் ஏற்கவில்லை. நீங்கள் இதனை மீண்டும் விசாரணை செய்யுங்கள் என்று கூறினார். மீண்டும் விசாரணை செய் என்று காவல்துறை கமாண்டரிடம் சொல்லுமாறு அந்த நீதிபதியின் உள்ளத்தில் அல்லாஹ்வே அதனை போட்டான். அன்னார் கூறுகிறார்கள், அந்த காலகட்டத்தில்
எனது எதிரிகள் எனக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்வதில் மட்டும் ஈடுபடவில்லை, மாறாக தமது துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் என்று வாதிட்டவர்கள் கூட எனக்கு எதிராக துவாக்களில் ஈடுபட்டிருந்தனர். அதாவது அவர்கள் வெறும் முயற்சிகளை மட்டும் செய்யவில்லை, மாறாக துவாக்களையும் செய்து கொண்டிருந்தார்கள். நான் தண்டனை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் அழுது துவா செய்தார்கள். ஆனால் இறைவனுக்கு எதிராக யாரால் நிற்க முடியும்? கேப்டன் டக்ளஸ் சாஹிப்பிடம் சில பரிந்துரைகள் வந்தன என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் அவர் நீதியை விரும்பும் ஒரு நீதிபதியாக இருந்தார். இத்தகைய இழிவான காரியத்தை என்னால் செய்ய முடியாது என்று அவர் கூறிவிட்டார். அதாவது ஒரு தவறான தீர்ப்பை என்னால் வழங்க முடியாது என்று அவர் கூறிவிட்டார். சுருக்கமாக சொன்னால், இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்காக கேப்டன் லெமார்ச்சண்ட் என்பவரிடம் ஒப்படைக்கப்பட்ட போது கேப்டன் சாஹிப் அப்துல் ஹமீது என்பவரை அழைத்து உண்மையை சொல் என்று கூறினார். அப்போது அப்துல் ஹமீது தான் ஏற்கனவே துணை ஆணையரிடம் கூறியிருந்த அதே கதையை மீண்டும் கூறினார். சிறிது முரண்பாடாக பேசினாலும் நீ மாட்டிக்கொள்வாய் என்று அவருக்கு ஏற்கனவே எதிர்த்தரப்பினரால் கூறப்பட்டிருந்ததால் அவர் அதையே தொடர்ந்து கூறி வந்தார். ஆனால் கேப்டன் அவரிடம், நீ ஏற்கனவே இதையேதான் கூறினாய், ஆனால் நீதிபதி இதில் திருப்தி அடையவில்லை, ஏனெனில் நீ உண்மையை சொல்லவில்லை என்று கூறினார். கேப்டன் லெமார்ச்சண்ட் மீண்டும் அவரிடம் கேட்டபோது அவர் அழுது கொண்டே அவரது காலில் விழுந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினார். கேப்டன் அவருக்கு ஆறுதல் கூறி உண்மையை கூறி என்றார். அப்போது அவர் உண்மையை கூறினார். தன்னை மிரட்டிதான் இந்த வாக்குமூலத்தை கூறச் செய்தார்கள். மிர்சா சாஹிப் அவர்கள் என்னை ஒருபோதும் கொலை செய்ய அனுப்பவில்லை என்று வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார். இந்த வாக்குமூலத்தை கேட்டதும் கேப்டன் மகிழ்ச்சி அடைந்து, நாங்கள் வழக்கின் உண்மையை வெளிக்கொண்டு வந்து விட்டோம் என்று துணை ஆணையருக்கு தந்தி அனுப்பினார். அதன்படி மீண்டும் குர்தாஸ்பூரில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அங்கு கேப்டன் லெமார்ச்சண்ட் சத்திய பிரமாணம் செய்து தமது வாக்குமூலத்தை பதிவு செய்தார். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அந்த நேரத்தில் நீதிமன்றத்தில் உண்மை வெளிப்பட்டதை கண்டு துணை ஆணையர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததையும் எனக்கு எதிராக பொய் சாட்சியம் அளித்த அந்த கிறிஸ்தவர்கள் மீது அவர் கடும் கோபம் கொண்டிருப்பதையும் நான் கண்டேன். அந்த கிறிஸ்தவர்கள் மீது தாங்கள் வழக்கு தொடர முடியும் என்று அவர் என்னிடம் கூறினார். ஆனால் நான் வழக்கு நடத்துவதை விரும்பாத காரணத்தால் நான் வழக்கு தொடர விரும்பவில்லை, எனது வழக்கு வானத்தில் தொடரப்பட்டுள்ளது என்று கூறினேன். அதன் பிறகு டக்ளஸ் சாஹிப் அப்போதே தீர்ப்பை எழுதினார். அன்று அங்கு ஒரு பெரும் கூட்டமே கூடியிருந்தது. அவர் தீர்ப்பை வாசித்தவாறு என்னிடம், உங்களுக்கு வாழ்த்துக்கள், நீங்கள் விடுதலை ஆனீர்கள் என்று கூறினார். அந்த நேரத்தில் ஓர் உலகமே எனக்கு எதிரியாக இருந்ததை கண்டேன். உலகம் ஒருவருக்கு துன்பம் தர முனையும் போது அந்த சூழலில் சுவர்களும் கதவுகளும் கூட காயப்படுத்த தொடங்குவது வழக்கம். ஆனால் அத்தகைய நேரத்தில் இறைவன்தான் தனது உண்மையான அடியார்களை காப்பாற்றுகிறான். நான் உண்மையாளனாக இருந்ததால் அல்லாஹ் என்னை காப்பாற்றினான். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நேர்மையையும் உயர்ந்த ஒழுக்கத்தையும் பற்றி இந்த வழக்கில் ஆஜரான ஒரு வழக்கறிஞர் எடுத்துரைத்துள்ளார். அவர் ஜமாத்தைச் சேராத மௌலவி ஃபசல்தீன் என்ற ஒரு வழக்கறிஞர் ஆவார். ஹஸ்ரத் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் இர்ஃபானி அவர்கள் தமது ஹயாத்தி அஹ்மத் என்ற நூலில் இதை பதிவு செய்துள்ளார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், அன்னார் உண்மையாளர் என்பதற்கு சான்றாக விளங்கும் மற்றொரு மகத்தான ஒழுக்கச் சம்பவம் இந்த வழக்கின் போது வெளிப்பட்டது. அது என்னவென்றால், உண்மையின் மீது அன்னார் கொண்டிருந்த நேசமாகும். மறைந்த வழக்கறிஞர் மௌலவி ஃபசல்தீன் அவர்களின் வார்த்தைகளிலேயே அதனை தெரிந்து கொள்ளுங்கள். தேஷ் மற்றும் ஹிந்துஸ்தான் ஆகிய 2 செய்தித்தாள்களின் ஆசிரியரும் எனது சமகாலத்தைச் சேர்ந்த களப்பற்ற நண்பரான லாலா தீனாநாத் என்பவரிடம் மௌலவி ஃபசல்தீன் சாஹிப் கூறியதை குறிப்பிடுகிறேன். லாலா தீனாநாத் என்பவர் இந்து மதத்தைச் சேர்ந்தவர். ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் இர்ஃபானி அவர்களின் நண்பர் ஆவார். அவர்கள் கூறுகிறார்கள், அந்த வழக்கறிஞர், அதாவது மௌலவி ஃபசல்தீன் இவ்வாறு கூறினார், மிர்சா சாஹிப் மீது எனது உள்ளத்தில் எவ்வளவு மகத்துவம் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? அன்னாரின் அந்தஸ்தையும் மரியாதையையும் நான் மிகவும் உயர்ந்ததாக கருதுகிறேன். ஒரு வழக்கறிஞராக உளவியல் ரீதியாக அன்னாரது வாதங்களில் எனக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அன்னாருக்கு புரிதலில் சில தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம் என்று நான் கருதினாலும், அன்னாரது வாதங்கள் உண்மை இல்லை என்று கருதினாலும், அன்னார் ஒரு மிகச்சிறந்த மனிதர் என்பதில் சந்தேகமில்லை. ஒரு மனிதராகவும் ஆன்மீகவாதியாகவும் அன்னார் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார். அன்னாரை பற்றிய இந்த நம்பிக்கை எனக்கு ஒரு சம்பவத்தின் மூலமே ஏற்பட்டது.
அந்த சம்பவத்தை அவர் இவ்வாறு எடுத்துரைக்கிறார். ஹக்கீம் குலாம் நபி மற்றும் வழக்கறிஞர் மௌலவி ஃபசல்தீன் ஆகியோரை உங்களுக்கு தெரியும். மேற்கூறப்பட்ட இந்த விஷயத்தை அந்த இந்து ஆசிரியர் எடுத்துரைத்துள்ளார். இப்போது அவர் மௌலவி ஃபசல்தீன் சாஹிப் கூறியதை எடுத்துரைத்தவாறு கூறுகிறார். வழக்கறிஞர் மௌலவி ஃபசல்தீன் சாஹிப் அவர்களை நீங்கள் அறிவீர்கள். ஹக்கீம் சாஹிப்பின் இல்லத்தில் மாலையில் நண்பர்கள் கூடுவது வழக்கம். நானும் அங்கு செல்வதுண்டு. ஒரு நாள் அங்கே நண்பர்கள் கூடியிருந்த போது ஏதேச்சையாக மிர்சா சாஹிப்பை பற்றிய பேச்சு வந்தது. ஒருவர் அன்னாரை எதிர்க்க தொடங்கினார். ஆனால் அது மிகவும் தரம் தாழ்ந்த கண்ணியமற்ற முறையில் இருந்தது. அப்போது மௌலவி ஃபசல்தீன் சாஹிப் இதை கேட்டு மிகுந்த ஆவேசமடைந்தார். அவர் உணர்ச்சி வசப்பட்டு இவ்வாறு கூறினார், நான் மிர்சா சாஹிப்பை பின்பற்றக்கூடியவன் அல்ல. அன்னாரது வாதங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. அதன் காரணம் எதுவாக இருக்கட்டும். ஆனால் மிர்சா சாஹிப்பின் மகத்தான ஆளுமையையும் ஒழுக்கச் சிறப்பையும் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் ஒரு வழக்கறிஞர். பல்வேறு தரப்பு மக்கள் வழக்குகள் தொடர்பாக என்னிடம் வருகிறார்கள். ஆயிரக்கணக்கானவர்களை நான் பார்த்திருக்கிறேன். மற்ற வழக்கறிஞர்கள் மூலமும் ஆயிரக்கணக்கானோரை நான் கவனித்திருக்கிறேன். பகட்டுக்காகவோ அல்லது புகழுக்காகவோ இதை செய்ய மாட்டார்கள் என்று நாம் நம்பக்கூடிய மிக நல்ல மனிதர்கள் கூட வழக்குகள் என்று வரும்போது சட்ட ஆலோசனையின் அடிப்படையில் தமது வாக்குமூலத்தை மாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டால் எவ்வித தயக்கமும் இன்றி அதனை மாற்றிவிடுகிறார்கள். ஆனால் எனது வாழ்நாளில் எந்த சூழலிலும் உண்மையின் நிலையிலிருந்து விலகாத ஒரு மனிதராக மிர்சா சாஹிப்பை மட்டும்தான் நான் பார்த்திருக்கிறேன். நான் அன்னாரது ஒரு வழக்கில் வழக்கறிஞராக இருந்தேன். அது அந்த பாதிரியார் ஹென்றி மார்டின் கிளார்க் தொடர்ந்து அதே வழக்குதான். அந்த வழக்கிற்காக நான் ஒரு சட்டப்பூர்வமான வாக்குமூலத்தை ஆயத்தம் செய்து அன்னாரிடம் வழங்கினேன். அதை வாசித்து பார்த்த அன்னார், இதில் பொய் இருக்கிறதே என்று கூறினார்கள். அதற்கு நான், குற்றம் சாட்டப்பட்டவரின் வாக்குமூலம் சத்திய பிரமாணத்தின் கீழ் வருவதில்லை. சட்டப்படி அவர் தான் விரும்பியதை சொல்வதற்கு அவருக்கு அனுமதி உண்டு என்று கூறினேன். அதற்கு அன்னார், தான் விரும்பியதை சொல்லலாம் என்று சட்டம் அனுமதி அளித்திருக்கலாம். ஆனால் இறைவன் அதற்கு அனுமதி அளிக்கவில்லையே. பொய் பேசுவதற்கு இறைவன் அனுமதி அளிக்கவில்லை. அது சட்டத்தின் நோக்கமும் அல்ல. எனவே உண்மைக்கு மாறான எந்த ஒரு வாக்குமூலத்தையும் அளிக்க நான் ஒருபோதும் தயாராக இல்லை. நான் உண்மையான விஷயத்தை மட்டுமே எடுத்துரைப்பேன் என்று கூறினார்கள். வழக்கறிஞர் கூறுகிறார், நான் அன்னாரிடம், நீங்கள் தெரிந்தே உங்களை ஆபத்தில் சிக்க வைத்துக் கொள்கிறீர்கள் என்று சொன்னேன். அதற்கு அன்னார், சட்டப்பூர்வமான வாக்குமூலத்தை அளித்து முறையற்ற ஆதாயம் பெறுவதற்காக எனது இறைவனை கோபமடையச் செய்வதுதான் என்னை நானே ஆபத்தில் சிக்க வைப்பதாகும். எது நேர்ந்தாலும் சரி, என்னால் அவ்வாறு செய்ய முடியாது என்று கூறினார்கள். லாலா தீனாநாத் சாஹிப் என்ற பத்திரிகை ஆசிரியர் இந்த சம்பவத்தை ஷேக் யாக்கூப் அலி இர்ஃபானி சாஹிப் அவர்களும் எடுத்துரைக்கும் போது மௌலவி ஃபசல்தீன் சாஹிப் கூறியதாக குறிப்பிட்டதாவது, இந்த வார்த்தைகளை மிர்சா சாஹிப் கூறிய போது எத்தகையதொரு வேகம் அன்னாரிடம் இருந்தது என்றால் அன்னாரது முகத்தில் ஒரு தனித்துவமான கம்பீரமும் உத்வேகமும் தென்பட்டது. இதை கேட்ட நான், தங்களுக்கு எனது வாதத்தினால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை என்று அன்னாரிடம் கூறினேன். அதற்கு அன்னார், தங்களது வாதத்தினாலோ அல்லது வேறொருவரின் முயற்சியினாலோ எனக்கு பயன் கிடைக்கும் என்று நான் ஒருபோதும் எண்ணியதில்லை. அதேபோல் எவருடைய எதிர்ப்பும் என்னை அழித்துவிடும் என்றும் நான் கருதவில்லை. எனது நம்பிக்கை அல்லாஹ்விடமே உள்ளது. அவன் எனது உள்ளத்தை பார்ப்பவன். உலக நடைமுறைக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்ற காரணத்தினாலேயே தங்களை வழக்கறிஞராக நியமித்தேன். மேலும் தாங்கள் தங்கள் பணியில் நேர்மையானவர் என்பதை நான் அறிவேன். அதனால்தான் தங்களை தேர்ந்தெடுத்தேன். இது வெறும் வெளிப்படையான ஒரு வழிமுறை மட்டுமே. இதை மேற்கொண்டே ஆக வேண்டும் என்பதால் நான் இதை மேற்கொள்கிறேன். நான் தங்களை சார்ந்து இருக்கவில்லை என்று பதிலளித்தார்கள். மௌலவி ஃபசல்தீன் சாஹிப் கூறுகிறார், இந்த வாக்குமூலத்தை தான் நான் பரிந்துரைக்கிறேன் என்று நான் மீண்டும் கூறினேன். அதற்கு மிர்சா சாஹிப், வேண்டாம், விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் நான் எழுதுகின்ற இந்த வாக்குமூலத்தையே சமர்ப்பித்து விடுங்கள். இதில் ஒரு வார்த்தையை கூட மாற்ற வேண்டாம். தங்களது சட்டப்பூர்வமான வாக்குமூலத்தை விட இது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நான் முழு உறுதியுடன் கூறுகிறேன். தாங்கள் பயப்படும் அந்த விளைவு ஏற்படாது. மாறாக இன்ஷா அல்லாஹ் முடிவு நல்லதாகவே அமையும். ஒருவேளை உலகத்தின் பார்வையில் முடிவு நல்லதாக இல்லாமல் எனக்கு தண்டனை கிடைத்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் எனது இறைவனுக்கு நான் மாறு செய்யவில்லை என்ற திருப்தியுடன்
நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று கூறினார்கள். லாலா தீனாநாத் கூறுகிறார், மௌலவி ஃபசல்தீன் சாஹிப் மிகுந்த உணர்ச்சியோடும் களப்பற்ற தன்மையுடனும் மிர்சா சாஹிப் தரப்பு நியாயத்தை எடுத்து வைத்தார். மிர்சா சாஹிப் அவர்கள் உடனடியாக தமது வாக்குமூலத்தை தாமே எழுதி கொடுத்தார்கள். இறைவனின் வியத்தகு ஆற்றலை பாருங்கள். அன்னார் கூறியபடியே அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே விடுதலையானார்கள் என்றும் மௌலவி ஃபசல்தீன் சாஹிப் கூறினார். ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் உண்மை தன்மையையும் உண்மைக்காக எந்த துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளும் துணிச்சலையும் வீரத்தையும் மௌலவி ஃபசல்தீன் சாஹிப் எடுத்து வைத்த விதம் அங்கு கூடியிருந்தவர்கள் மத்தியில் ஒரு மெய் சிலிர்க்கும் உணர்வை ஏற்படுத்தியது. அங்கு அமர்ந்து அன்னாரை எதிர்த்து கொண்டிருந்த அனைவரும் அமைதியாகி போனார்கள். அப்போது சிலர் அவரிடம், அப்படியானால் நீங்கள் ஏன் அன்னாரை பின்பற்றுவராக மாறவில்லை என்று கேட்டனர். அதற்கு அவர், அது எனது தனிப்பட்ட விஷயம், அதை பற்றி கேள்வி கேட்க உங்களுக்கு உரிமை இல்லை. ஆனால் அன்னாரை நான் ஒரு முழுமையான உண்மையாளராக நம்புகிறேன். எனது உள்ளத்தில் அவருக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு என்று பதிலளித்தார். இந்த சம்பவம் குறித்து மாஸ்டர் நசீர் ஹுசைன் சாஹிப் அவர்களின் ஒரு அறிவிப்பு உள்ளது. அவர்கள் கூறுகிறார்கள், உயர் நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்த மர்ஹூம் மௌலவி ஃபசல்தீன் சாஹிப் ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தார். அவர் பொதுவாக ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழக்குகளில் ஆஜராகி வந்தார். அவர் என்னிடம் கூறுகையில், ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மிக உயர்ந்த தரத்திலான ஒரு முழுமையான உண்மையாளராக நம்பினார். நான் விசாரித்த போது அவர் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒரு சம்பவத்தை எடுத்துரைத்தார். ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் டெபுட்டி மார்டின் கிளார்க்கிற்கும் இடையிலான அந்த வழக்கில் நாங்கள் ஆஜராகியிருந்தோம். அப்போது அப்துல் ஹமீத் என்ற நபர் மார்டின் கிளார்க்கை கொலை செய்ய மிர்சா சாஹிப் தான் தன்னை அனுப்பினார் என்று வாக்குமூலம் அளித்தார். அப்போது லாகூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் மௌலவி ஃபசல்தீன் சாஹிப் அவர்கள் ஒரு வழக்கறிஞர் என்ற அடிப்படையில் ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம், தாங்கள் நீதிமன்றத்தில் உங்களுக்கு அப்துல் ஹமீதை யாரென்றே தெரியாது என்று மட்டும் கூறுங்கள், அதற்கு பிறகு மற்ற விஷயங்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், அவரை எனக்கு தெரியாது என்று மட்டும் தாங்கள் வாக்குமூலம் கொடுங்கள் என்று கூறினார். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இவ்வாறு வாக்குமூலம் அளித்தால் மட்டுமே வெற்றி நிச்சயம், இல்லையெனில் விடுதலையாவது சாத்தியமற்றது என்று நாங்கள் அன்னாருக்கு எல்லா விதத்திலும் உறுதியளித்தோம் என்று மர்ஹூம் வக்கீல் சாஹிப் கூறினார். ஆனால் எங்களது அனைத்து ஆலோசனைகளையும் கேட்ட ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நான் உலகில் உண்மையை நிலைநாட்டவே வந்துள்ளேன், எனக்கு தூக்கு தண்டனை கிடைத்தாலும் சரி, நான் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன், எனக்கு அப்துல் ஹமீதை தெரியும், அவர் காதியானுக்கு வந்து செல்வார், என்ன நடந்தாலும் சரி, என்னால் அவரை தெரியாது என்று மறுக்க முடியாது என்று கூறினார்கள். மௌலவி ஃபசல்தீன் சாஹிப் மர்ஹூம் கூறுகிறார், நாங்கள் அன்னாரிடம் உயிரை காத்துக்கொள்வது கடமையாகும், எனவே தாங்கள் பொய் சொல்ல விரும்பவில்லை என்றால் குறைந்தபட்சம் அவரை தெரியும் என்று நேரடியாக சொல்லாமல் ஒரு தெளிவற்ற மலுப்பலான பதிலை அளிக்கலாமே என்று ஆலோசனை வழங்கினோம். அதற்கு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என்னால் அவ்வாறும் செய்ய முடியாது, இறைவன் என்னை உலகுக்கு முன்மாதிரியாக திகழவே அனுப்பியுள்ளான், உயிரை காப்பாற்றுவதற்காக இத்தகையதொரு முன்மாதிரியை வழங்க நான் தயாராக இல்லை, உண்மையை சொல்வதால் எமது உயிர் போனாலும் சரி, அப்போதும் நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று பதிலளித்தார்கள். அகமதி அல்லாத மௌலவி ஃபசல்தீன் சாஹிப் மர்ஹூம் கூறுகிறார், அந்த நேரத்தில் நாங்கள் முற்றிலும் நம்பிக்கை இழந்தோம். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீதிமன்றத்தில் தமது வாக்குமூலத்தை அளித்த போது தமக்கு அப்துல் ஹமீதை தெரியும் என்று வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார்கள். இதை கேட்டதும் இனி விடுதலையாவது சாத்தியமில்லை என்று நாங்கள் உறுதியாக நம்பினோம். ஆனால் அந்த வழக்கில் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த இறை உதவி எங்களை வியப்பில் ஆழ்த்தியது. இறைவன் தன்னால் அனுப்பப்பட்டவருக்கு எவ்வாறு உதவினான் என்பதையும், அத்தகைய ஒரு கடுமையான வழக்கிலிருந்து அன்னார் எவ்வாறு கண்ணியமான முறையில் விடுதலையானார்கள் என்பதையும் கண்டு நாங்கள் ஆச்சரியமடைந்தோம். ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபிகள் அறுக்கப்பட்டார்கள், ஆனால் உண்மையை சொல்வதில் இருந்து அவர்கள் பின்வாங்கவில்லை. அவர்கள் நாட்டை கைப்பற்றிய விதத்திற்கு நிகர் ஏதுமில்லை. இதற்கு என்ன காரணம்? அவர்களிடம் தூய்மையும் உண்மையும் நன்றி உணர்வும் இருந்தது. சூழ்நிலைக்கு ஏற்ப வளைந்து கொடுப்பவர்கள் நாத்திகர்களை போன்றவர்கள். ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு இறைவனுக்காக ஒரு விஷயத்தை பேசுகிறார்களோ, இறைவனின் உதவி நிச்சயமாக வரும் என்பதை அவர்கள் அறிவார்கள். எனவே அவர்கள் அதற்கு எதிராக நடப்பதில்லை. இறை அடியார்கள் உண்மையை சொல்வதை விட்டு ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார்கள். நீர் மசீஹ் மவ்ஊத் என்று வாதிடுகிறீரே என்று என்னிடம் கேட்கப்பட்டால் அதற்கு எனது பதில் என்னவென்பதையும் நான் சொல்கிறேன். உண்மை மற்றும் ஆண்மை மிக்க துணிச்சல் இன்றி எதுவும் சாத்தியமில்லை. எம்மீது
எத்தனையோ வழக்குகள் தொடரப்பட்டன. ஆனால் அவற்றின் முடிவு என்னவானது? இவற்றுக்கெல்லாம் அஞ்சி நாம் பின்வாங்குவோம் என்று எவராவது கூற முடியுமா? அவ்வாறு அஞ்சுவது ஷிர்க் ஆகும். இறைவன் இருக்கிறான் என்பதையும் அவன் தனது தூய அடியார்களுக்கு உதவி செய்கிறான் என்பதையும் நான் உறுதியாக நம்புகிறேன். எவர் உண்மையான உள்ளத்துடன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுகிறாரோ அவருடன் அல்லாஹ் இருக்கிறான் என்று நான் உண்மையாக கூறுகிறேன். இத்தகைய உன்னத பண்பை உருவாக்கும் ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே. இது அன்னாருக்கு மட்டுமே உரியதா என்று கேட்டால் இல்லை, இது அனைவருக்கும் உரியது. யார் உண்மையான உள்ளத்துடன் அல்லாஹ்வை நம்புகிறாரோ அவர் காப்பாற்றப்படுவார் என்று அன்னார் கூறினார்கள். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறு வயது முதலே அறிந்த ஓர் இந்து நபரின் சாட்சியமும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அவர் கூறுகிறார், நான் மிர்சா குலாம் அகமது அவர்களை சிறு வயதிலிருந்தே பார்த்திருக்கிறேன். நாங்கள் சம வயதினர். காதியானுக்கு நான் எப்போதும் வந்து போவதுண்டு. அன்னாரிடம் இப்போது இருக்கும் அதே சிறந்த குணங்களும் நட்பண்புகளும் அன்றும் இருந்தன. அதாவது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாழ்வை குறித்து அவர் கூறுகிறார். அன்னார் ஓர் உண்மையாளர், நம்பிக்கைக்குரியவர், நல்லவர். இறைவன் மிர்சா சாஹிப்பின் உருவத்தில் பூமிக்கு இறங்கி வந்திருப்பதாகவும் இறைவன் தனது திருக்காட்சிகளை அன்னார் மூலமாக வெளிப்படுத்துவதாகவும் நான் கருதுகிறேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூத்த மகன் மிர்சா சுல்தான் அகமது சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகிறார்கள். தந்தையார் எப்போதும் மார்க்க பணிகளிலேயே மூழ்கியிருப்பார்கள். குடும்பத்தினர் அன்னார் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தனர். கிராம மக்களுக்கும் அன்னார் மீது முழுமையான நம்பிக்கை இருந்தது. பொதுவாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக இருந்த பங்குதாரர்கள் கூட அன்னாரின் நட்பண்புகள் மீது எந்த அளவு நம்பிக்கை கொண்டிருந்தனர் என்றால், ஏதேனும் பிரச்சனை ஏற்படும் போது அன்னார் எதை சொன்னாலும் எங்களுக்கு சம்மதம் என்று கூறிவிடுவார்கள். ஒவ்வொருவரும் அன்னாரை ஒரு நம்பிக்கைக்குரியவராகவும் உண்மையாளராகவுமே அறிந்திருந்தனர். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அன்னாரது தந்தையார், இவரது வாழ்க்கை எவ்வாறு கழியும், இவரால் சொத்துக்களை பராமரிக்கவும் முடியாது, வேலைக்கு செல்லவும் விருப்பமில்லை என்று கவலைப்படுவார்கள். அருகில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த ஒரு சீக்கியர், அவருக்கு 2 மகன்கள் இருந்தனர். அவரது 2 மகன்களும் எனது பாட்டனாரை சந்திக்க வருவதுண்டு. அவர்களில் ஒருவர் என்னிடம் ஒரு சம்பவத்தை கூறினார். ஒரு முறை பெரிய மிர்சா சாஹிப் என்னிடம், நீ போய் குலாம் அகமதிடம் பேசு, அவர் உனது வயதுடையவர்தான், அவருக்கு புரியவை, அவரால் சொத்துக்களை கவனிக்க முடியாவிட்டால் நான் அவருக்கு ஏதேனும் வேலையை வாங்கி தருகிறேன் என்று கூறினார்கள். நான் அன்னாரிடம் சென்று, உங்கள் தந்தை உங்கள் மீது கோபமாக இருக்கிறார்கள், நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறீர்கள் என்றும் ஆயுள் முழுவதும் சகோதரரின் சம்பாத்தியத்திலேயே இருக்கப் போகிறீர்கள் என்றும், தாம் சென்ற பிறகு நீங்கள் என்ன செய்வீர்கள், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஏதேனும் வேலைக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்றும் அவர்கள் சொல்லச் சொன்னார்கள் என்றேன். இதை கேட்ட ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், தந்தையார் வீணாக கவலைப்படுகிறார், நான் யாருடைய ஊழியனாக ஆக வேண்டுமோ அவனிடம் ஊழியனாக ஆகிவிட்டேன் என்று கூறிவிடுங்கள் என்றார்கள். இதை கேட்ட ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், தந்தையார் வீணாக கவலைப்படுகிறார், நான் யாருடைய ஊழியனாக ஆக வேண்டுமோ அவனிடம் ஊழியனாக ஆகிவிட்டேன் என்று கூறிவிடுங்கள் என்றார்கள். பாட்டனார் உலக விஷயங்களில் நாட்டம் கொண்டவராக இருந்த போதிலும் அந்த சீக்கியர் கூறுகிறார், நான் அன்னாருடைய தந்தையிடம் அன்னாருடைய பதிலை சொன்னபோது அவர்கள் மௌனமாகிவிட்டார்கள். பிறகு எனது மகன் மிர்சா குலாம் அகமது இவ்வாறு சொல்லி இருந்தால் அது உண்மையாகத்தான் இருக்கும், அவர் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அகமது சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, இந்த சம்பவத்தை என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது. 1916 அகில இந்திய YMCA செயலாளராக இருந்த மிஸ்டர் வால்டர் அவர்கள் அஹமதியா ஜமாத்தை பற்றி ஆய்வு செய்வதற்காக காதியானுக்கு வந்திருந்தார். அப்போது அஹமதியா இயக்க தோற்றுனரின் ஏதேனும் ஒரு பழைய சஹாபியை சந்திக்க வேண்டும் என்று அவர் விருப்பம் தெரிவித்தார். அக்காலத்தில் மர்ஹூம் முன்ஷி அரோடா சாஹிப் அவர்கள் காதியானில் இருந்தார்கள். மிஸ்டர் வால்டர் அவர்கள் முன்ஷி சாஹிப்பை மஸ்ஜித் முபாரக்கில் சந்தித்தார். மிஸ்டர் வால்டர் முன்ஷி சாஹிப்பிடம் சம்பிரதாய உரையாடலுக்கு பிறகு மிர்சா சாஹிப் அவர்களின் உண்மைத்தன்மையை ஏற்பதற்கு எந்த ஆதாரம் உங்களை அதிகம் ஈர்த்தது என்று கேட்டார். அதற்கு முன்ஷி சாஹிப், நான் அதிகம் படித்தவன் அல்ல, எனக்கு பெரிய அறிவுபூர்வமான ஆதாரங்கள் தெரியாது, ஆனால் என்னை மிகவும் கவர்ந்தது ஹஜ்ரத் சாஹிப் அவர்களின் ஆளுமைதான். அன்னாருடைய ஆளுமையை விட சிறந்த ஓர் உண்மையாளரையோ அதிக நேர்மையானவரையோ இறைவன் மீது அதிக நம்பிக்கை கொண்ட ஒருவரையோ நான் பார்த்ததே இல்லை. அன்னாரை பார்த்தாலே இவர் ஒரு பொய்யர் இல்லை, அன்னாரை பார்த்தாலே
இவர் ஒரு பொய்யர் என்று எவராலும் சொல்ல முடியாது. மற்றபடி நான் அன்னாருடைய அந்த திருமுகத்தை காண்பதற்கு ஏங்கி கிடந்தேன். எனக்கு அதிக ஆதாரங்கள் தெரியாது என்று பதிலளித்தார்கள். இதை கூறிய பிறகு முன்ஷி சாஹிப் அவர்கள் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நினைவில் எந்த அளவு கலங்கி போனார்கள் என்றால் அவர்கள் தேம்பி தேம்பி அழத் தொடங்கி விட்டார்கள். அழுது அழுது அவர்களது குரல் அடைத்து கொண்டது. அப்போது அந்த நேர்காணலை எடுத்துக்கொண்டிருந்த மிஸ்டர் வால்டரின் நிலை எவ்வாறு இருந்ததென்றால் அவரது உடலில் இரத்தமே இல்லாதது போல் முகம் வெளிரி போனது. துவைத்த வெண்மையான துணியைப் போல் அவரது முகம் மாறிவிட்டது. பின்னர் அவர் தனது அஹமதியா மூமெண்ட் என்ற நூலில் இந்த சம்பவத்தை பற்றி தனித்துவமாக பதிவு செய்துள்ளார். அவர் அதில் தமது சகவாசத்தில் இத்தகைய மனிதர்களை உருவாக்கிய ஒருவரை குறைந்தபட்சம் ஒரு ஏமாற்றுக்காரர் என்று எவராலும் சொல்ல முடியாது என்று எழுதியுள்ளார். ஹசரத் மியா ரஹீம் பக்ஷ் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், முகமது இப்ராஹிம் என்ற ஒரு அகமதியை நான் சந்தித்தேன். அவரோடு சில விஷயங்களை பேசிய பிறகு நான் ஜமாத்தை ஒப்புக்கொண்டேன். அன்று இரவு எனக்கு ஒரு கனவு வந்தது. அதில் நாங்கள் 4 சகோதரர்களும் ஒரு மலையில் உள்ள குகையில் வழி தெரியாமல் திகைத்துக் கொண்டிருந்தோம். நான் ஒரு வழியாக மலையின் உச்சிக்கு ஏறி வந்து விட்டேன். அங்கே ஒரு ரயில் வண்டி ஓடிக்கொண்டிருப்பதை கண்டேன். ஆனால் அது தரையில் இருந்து மிக உயரத்தில் இருந்தது. அதன் மீது எவ்வாறு ஏறுவது என்று நான் மலைத்து நின்ற போது மேலே நின்றிருந்த ஒருவர், வானத்திலிருந்து ஒரு கயிறு தொங்கிக் கொண்டிருக்கிறது, அதை பிடி, அப்போதுதான் உன்னால் மேலே ஏற முடியும் என்று கூறினார். கனவில் இந்த முழு காட்சியையும் அவர் கண்டார். அவர் தொடர்ந்து கூறுகிறார், மறுநாள் காலை இப்ராஹிம் சாஹிப் என்னை சந்திக்க வந்தபோது எனது கனவை அவரிடம் கூறினேன். அவர் திருக்குரானை திறந்து வஅதஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வின் கயிற்றை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்ற வசனத்தின் பொருளை எனக்கு விளக்கினார். உடனே நான் ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பையத்திற்கான கடிதத்தை எழுதினேன். உங்கள் பையத் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஆனால் கண்டிப்பாக ஒரு முறை காதியானுக்கு வாருங்கள் என்று பதில் வந்தது. ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமிருந்தோ அல்லது அன்னாரது செயலாளர் மூலமாகவோ எனக்கு பதில் வந்தது. உடனே நான் காதியானுக்கு புறப்பட ஆயத்தமானேன். அமீர் தரஸில் ரயில் நிலையத்தில் பட்டாலா செல்லும் ரயிலில் ஏறிய போது என் அறையில் 2-3 சீக்கியர்கள் இருந்தனர். அவர்கள் மிகவும் முதியவர்கள். எங்கே செல்கிறாய் என்று என்னிடம் கேட்டனர். நான் காதியானுக்கு என்றேன். மிர்சாவின் காதியானுக்கா என்று அவர்கள் கேட்டனர். ஆம், அங்கேதான் செல்கிறேன், அவரை பற்றி சொல்லுங்கள், அவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டேன். ஏற்கனவே கனவு கண்டு பைய செய்திருந்த போதிலும் மேற்கொண்டு எனது உள்ளத்தின் திருப்திக்காக அவர்களிடம் கேட்டேன். அதற்கு அந்த சீக்கியர்கள், அவர் மிகவும் பிரபலம், அவர் கடவுள் என்று வாதிடுகிறார் என்று கூறினார்கள். இறைவனிடமிருந்து இல்ஹாம் பெற்று மக்களை இறைவன் பக்கம் அழைக்கவே வந்துள்ளேன் என்பதே ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாதமாக இருந்தது. எவ்வாறு இருப்பினும் அவர் கூறுகிறார், நான் ஏற்கனவே பைய செய்திருந்தாலும் ஒரு குறும்பின் காரணமாக அவர்களிடம், எனக்கு மிர்சா சாஹிப்பை தெரியுமே, அவரும் எனது தந்தையாரும் சியால்கோட்டில் ஒன்றாக வேலை செய்தார்கள். அவர்கள் 20 சேர்ந்து பங்கு எனும் ஒரு வகை போதையை உட்கொள்வார்கள் என்று வேடிக்கையாக கூறினேன். ஆரம்ப காலங்களில் ஈமானில் இத்தகைய பலவீனம் இருப்பதுண்டு. எவ்வாறு இருப்பினும் அவர் கூறுகிறார், உடனே அந்த சீக்கியர்கள், தம்பி, அப்படி ஒருபோதும் சொல்லாதே, அவர் ஒரு துறவி போன்ற மனிதர், மிகுந்த உண்மையானவர், நம்பிக்கைக்குரியவர், மக்கள் அவரை ஒரு முன்மாதிரியாக குறிப்பிடுகிறார்கள். அவரது உண்மைத்தன்மை எந்த அளவு பிரபலம் என்றால், எங்கள் பகுதியில் எவராவது உண்மையாக பேசினால், நீ என்ன மிர்சா குலாம் முர்தசாவின் மகனா என்றுதான் கேட்பார்கள். அந்த அளவுக்கு அவர்களது உண்மை நேர்மை எங்களுக்கு ஓர் உதாரணமாகிவிட்டது. அவர் சிறு வயதில் எங்களுடன் விளையாடியவர், எங்களுக்கு புத்தகங்களை வாசித்து காட்டுவார். அவர் காதியானின் தலைவரின் மகனாக இருந்ததால் நாங்கள் அவருக்கு மரியாதை அளித்தோம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர் மாறிக்கொண்டே போனார். ஒரு காலம் வந்தது, அவர் வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே இருக்க தொடங்கினார். அதாவது தனிமையை மேற்கொண்டார். அவர் உள்ளே உட்கார்ந்து ஏதோ மாந்திரீகம் செய்கிறார் என்று நினைத்தோம். அந்த விவரம் தெரியாத மக்கள் இவ்வாறு எண்ணினார்கள். அவர்களுக்கு மார்க்கத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. அவர்களை பொறுத்தவரை உள்ளே உட்கார்ந்து கொண்டு மாந்திரீகம் செய்கிறார் என்று நினைத்துக் கொண்டார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், காதியானை சுற்றி 4 மைல் தூரம் வரை மாந்திரீகம் செய்து விட்டார். அதாவது தமது உண்மை தன்மையால் அனைவரையும் ஈர்த்து விட்டார்கள். எந்த மதத்தைச் சேர்ந்தவர் அவரிடம் வந்தாலும் அவர் தனது மார்க்கமே உண்மை என்பதை நிரூபித்து மற்றவர் மார்க்கம் பொய்யானது என்பதையும் நிரூபித்து விடுவார். தான் வானத்திலிருந்து வந்ததாக அவர் கூறுகிறார் என்று அந்த சீக்கியர்கள் கூறினார்கள். அவர்கள் கூறியதை கேட்டுக்கொண்டே காதியான் வந்து சேர்ந்தேன். அங்குள்ள விருந்தினர் இல்லத்தில் 3-4 சிறுவர்கள் இருந்தனர். நான் ஏற்றுக்கொண்டது சரிதானா இல்லையா என்று சோதிப்பதற்காக அந்த சிறுவர்களிடம் நான் கடுமையாக பேசினேன். ஆனால் எனது
அநாகரிகமான பேச்சுக்கும் அவர்கள் மிகுந்த ஒழுக்கத்துடனும் கனிவுடனும் பதிலளித்தார்கள். அவர்களின் தர்பியத் எப்படி இருக்கிறது என்று பார்த்தேன். நான் அவர்களிடம் மிக கடுமையாக பேசினேன். ஆனால் அவர்கள் அதற்கு பதிலாக மிகுந்த ஒழுக்கத்துடனும் மென்மையுடனும் என்னிடம் நடந்து கொண்டனர். மிர்சா சாஹிப்பை சந்திக்க விரும்புகிறேன் என்று நான் கூறினேன். அதற்கு அவர்கள், அன்னார் இப்போது நடைப்பயிற்சிக்கு சென்றுள்ளார்கள், இப்போது சந்திப்பது கடினம் என்றார்கள். காதியானை சுற்றி பார்த்த அலைச்சலின் காரணமாக என் உள்ளம் பதற்றமடைய தொடங்கியது. கடுமையான வெயிலின் காரணமாக திரும்பி போய்விடலாம் என்று எண்ணினேன். அப்போது அவர்களிடம் ஈமான் அந்த அளவு உறுதியாக இருக்கவில்லை. அவர் கூறுகிறார், வழியில் ஒரு அரேபியரை சந்தித்தேன். அவர் என்னிடம், சகோதரரே, நீங்கள் காதியானுக்கு வந்திருக்கிறீர்கள், ஹஸ்ரத் சாஹிப்பை கண்டிப்பாக பார்த்துவிட்டு செல்லுங்கள். இங்கே வந்த பிறகு மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து விட்டு செல்லுங்கள். இத்தகைய காலம் மீண்டும் வாய்க்காது. மக்கள் வருவார்கள், போவார்கள். ஆனால் இத்தகையதொரு மனிதரை மீண்டும் பார்க்க முடியாது. வாய்ப்பு இருக்கும் போதே சந்தித்து விட்டு செல்லுங்கள் என்றார். ஆனால் நான் அதை பொருட்படுத்தாமல் குதிரை வண்டிக்காரரிடம் கிளம்பு என்று கூறினேன். வெயிலால் நான் சலிப்படைந்திருந்தேன். சந்திப்பும் நிகழவில்லை. எவ்வாறு இருப்பினும் அப்போது பாங்கோசை கேட்டது. சரி, தொழுதுவிட்டு போகலாம் என்று பள்ளிவாசலுக்கு திரும்பினேன். அந்த அரேபியர் மீண்டும் அங்கே இருந்தார். அவர் என்னிடம், சகோதரரே, நீங்கள் ஹஸ்ரத் சாஹிப்பை பார்த்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ் உங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகவும் அப்போது முதல் நான் சஜிதாவில் விழுந்து துவா செய்து கொண்டிருந்தேன் என்று கூறினார். இது அந்த அரேபியரின் தூய அன்பாக இருந்தது. அவர், நான் செல்கிறேன் என்று கூறிய போது, இப்போது ஒரே ஒரு தீர்வுதான் உள்ளது, அல்லாஹ்வின் முன்னிலையில் ஆஜராகி சஜிதாவில் விழுந்துவிட வேண்டும் என்று அவர் எண்ணினார். அப்போதிருந்து நான் சஜிதாவில் உள்ளேன், உங்களுக்காக துவா செய்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் ஹஸ்ரத் சாஹிப்பை பார்த்துவிட்டு செல்லுங்கள் என்றார். பிறகு நான் ஹஸ்ரத் சாஹிப்பை கண்டேன். அன்னார் சபையில் வந்து அமர்ந்தார்கள். நான் அன்னாருக்கு முன்னால் நின்றிருந்தேன். எனது தாடி மற்றும் மீசையை நான் முழுமையாக மலித்திருந்தேன். இது இக்காலத்து விஷயம் கிடையாது. அக்காலத்திலும் நாகரிகத்தை விரும்புபவர்கள் இவ்வாறு செய்து வந்தார்கள். அவர் கூறுகிறார், ஹஸ்ரத் சாஹிப் தலையை குனிந்தவாறு அமர்ந்திருந்தார்கள். அன்னாரது முகத்தை பார்க்கும் வரை எனக்கு முழுமையான உறுதி ஏற்படாது என்று என் மனதிற்குள் சொல்லிக் கொண்டேன். கடிதம் மூலம் நான் பைய செய்திருந்தாலும் என்னால் முழுமையான உறுதியை அடைய முடியவில்லை. இன்னமும் கூட எனக்குள் அந்த சந்தேகம் இருந்து கொண்டுதான் இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு ஹஸ்ரத் சாஹிப் அவர்கள் தம் முகத்தை உயர்த்தி பார்த்தார்கள். அன்னாருடைய முகத்தை கண்டதும் அன்னார் உண்மையாளர் என்று எனது உள்ளம் கூறியது. அன்னாரது முகத்தை கண்டபோது இவர் ஒரு உண்மையாளர் என்று என் உள்ளத்திலிருந்து குரல் வந்தது. பின்னர் சற்று நேரத்திற்கு பிறகு அன்னார் தமது முகத்தை உயர்த்தி பார்த்தபோது, ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டோம் என்றும், வசத்தக்னா, நாங்கள் அதனை உண்மை என ஏற்றோம், தாங்கள் உண்மையாளர் என்றும் நான் கூறினேன். மூன்றாவது முறை அன்னார் பார்த்தபோது நான் அன்னாருக்காக என்னையே அர்ப்பணித்து விட்டேன். பிறகு தொழுகை நடந்தது. தொழுகை முடிந்ததும் ஹஸ்ரத் சாஹிப் உள்ளே செல்ல தொடங்கினார்கள். ஒருவர் கதவருகே நின்று, ஹுசூர், எனக்காக துவா செய்யுங்கள் என்று வேண்டினார். அதற்கு அன்னார், நீங்கள் எனது பையத்தில் இருக்கிறீர்கள், நான் எதிரிகளுக்காகவும் துவா செய்பவன், அப்படி இருக்க உங்களுக்கு செய்ய மாட்டேனா என்று கூறினார்கள். ஹஸ்ரத் கலீஃபா நிசாமுதீன் சாஹிப் கூறுகிறார்கள், நான் சியால்கோட்டிலிருந்து சிந்து மாகாணத்தில் உள்ள ஷிகார்பூருக்கு வேலை நிமித்தமாக சென்றிருந்தேன். ஹஸ்ரத் அக்தஸ் அலை இஸ்லாம் அவர்களுக்கு எதிராக பெரும் எதிர்ப்பு குரல்களை நான் அங்கு கேட்டேன். பிறகு அமிர்தரசில் உள்ள எனது நண்பர்களை பார்க்க அங்கிருந்து வந்தேன். அங்கிருந்து சியால்கோட்டிற்கு செல்ல திட்டமிட்டிருந்தேன். ஆனால் நான் தூங்கிவிட்ட காரணத்தால் சியால்கோட்டு செல்லும் 2 வண்டிகளும் தவறிவிட்டன. நான் கண்டுபிடித்து பார்த்தபோது வண்டிகள் சென்று விட்டன என்று தெரிந்தது. உடனடியாக எனது உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றியது. மிர்சா சாஹிப்பின் ஊர் அருகில் தானே இருக்கிறது, ஒரு முறை அவரை போய் பார்க்கலாமே என்று எண்ணினேன். பட்டாலாவுக்கு எப்போது வண்டி என்று விசாரித்தேன். அரை மணி நேரத்தில் வண்டி இருப்பதாக மக்கள் கூறினார்கள். நான் டிக்கெட் எடுத்துக்கொண்டு பட்டாலா சென்றடைந்தேன். அங்கிருந்து கால்நடையாகவே காதியானுக்கு சென்றேன். அசர் தொழுகை நேரத்தில் நான் அங்கு சென்று ஹஸ்ரத் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப்பை சந்தித்தேன். ஹஸ்ரத் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் அவர்கள் சியால்கோட்டை சேர்ந்தவர்கள் என்பதால் இவரை அறிந்திருந்தார்கள். இவரும் சியால்கோட்டை சேர்ந்தவர்தான். அவர்கள் கூறுகிறார்கள், என்னை பார்த்ததும் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். நாங்கள் அசர் தொழுகையை நிறைவேற்றினோம். மறுநாள் காலை மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் அவர்கள் ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் என்னை பற்றி தெரிவித்தார்கள். பள்ளிவாசலில் திறந்திருந்த ஒரு ஜன்னல் வழியாக ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனது பையத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹஸ்ரத் சாஹிப்பின் முகத்தை பார்த்த உடனேயே எனது உள்ளத்திற்கு ஒரு திருப்தி கிடைத்தது.
இந்த உலகம் பொய்யாக இருக்கலாம், ஆனால் இந்த முகம் ஒருபோதும் பொய்யாக இருக்க முடியாது. ஹுசூர் அவர்களின் முகத்தில் ஒரு தனித்துவமான ஈர்ப்பு இருந்தது. அதில் வழிந்த ஒருவித ஒளி உள்ளங்களை கவரக்கூடியதாக இருந்தது. அதேபோல் ஹசரத் ஹக்கீம் அப்துல் ரஹ்மான் சாஹிப் கூறுகிறார்கள், எனது தந்தையார் பையத் செய்த பிறகு லாயல்பூர் மாவட்டத்தில் உள்ள கோஜ்ராவில் பகுதி எண் 276 என்ற இடத்திற்கு சென்றார். அந்த பகுதியில் அவர் தீவிரமாக தப்லீக் செய்தார். மக்கள் அவரை தங்களது இமாமாக ஏற்றுக்கொண்டனர். அவர் திருக்குரான் கற்றுக் கொடுக்க தொடங்கிய போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மரணம் குறித்த விவரங்களை மிகவும் விரிவாக விளக்கினார். அதை கேட்டு மக்கள் ஆச்சரியமடைந்தனர். அங்கு வசீர்தீன் என்ற ஒரு கிராம தலைவர் இருந்தார். ஒரு நாள் அவர் ஹக்கீம் சாஹிபிடம், எனக்கு ஒரு பெரிய அண்டா தேவைப்படுகிறது என்றார். அதாவது அங்கே செல்வந்தர்கள் பெரிய பெரிய அண்டாக்களில் உணவு சமைப்பார்கள். பொதுவாக ஏழைகளுக்கு உணவளிப்பதற்காகவோ அல்லது ஊர் தலைவர்களுடைய வீட்டில் நடக்கும் சில நிகழ்ச்சிகளுக்காகவோ அந்த பெரிய அண்டாக்களில் உணவு சமைக்கப்பட்டு வந்தன. எவ்வாறு இருப்பினும் அண்டா தேவைப்படுகிறது. குஜ்ரன்வாலாவில் நல்ல அண்டாக்கள் ஆயத்தம் செய்யப்படுகின்றன. தாங்களும் என்னுடன் வாருங்கள், அங்கிருந்து வாங்கிக் கொள்ளலாம் என்று அவர்கள் கூறினார்கள். அதற்கு நான், சிறந்த அண்டாக்கள் வாங்க வேண்டும் என்றால் நாம் பட்டாலாவுக்கு செல்வோம், அங்கேதான் மிகச் சிறந்தவை ஆயத்தம் செய்யப்படுகின்றன என்றேன். பட்டாலாவை அடைந்த போது சௌத்ரி வசீர்தீனிடம், இதோ அருகிலுள்ள காதியானில்தான் மிர்சா சாஹிப் வசிக்கிறார், நான் அன்னாரிடம் பைய செய்துவிட்டேன், அன்னார் உண்மையாளர், தாங்களும் ஒருமுறை வந்து பாருங்கள் என்றேன். அதற்கு சௌத்ரி சாஹிப், அன்னார் கண்டிப்பாக உண்மையாளராகத்தான் இருப்பார் என்பதற்கு நானே சாட்சி கூறுகிறேன் என்றார். அதாவது சௌத்ரி சாஹிப்புக்கு ஏற்கனவே ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே தெரிந்திருந்தது. சௌத்ரி சாஹிப் கூறுகிறார், ஏனென்றால் சியால்கோட்டில் நானும் மிர்சா சாஹிப்பும் ஒன்றாக பணியாற்றியவர்கள். நான் கிராம நிர்வாக அதிகாரியாக இருந்தேன், அன்னார் அலுவலகத்தில் வேலை செய்தார்கள் என்று கூறினார். ஹக்கீம் சாஹிப்புடன் அண்டா வாங்க வந்த அந்த சௌத்ரி சாஹிப் ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றிய பேச்சு வந்தவுடன், ஆம், அன்னார் கண்டிப்பாக உண்மையாளராகத்தான் இருப்பார்கள், அன்னார் அலுவலகத்தில் வேலை செய்வதை நான் கண்டுள்ளேன், அன்னார் ஒருபோதும் லஞ்சம் வாங்கியதில்லை, பொய் சொன்னதுமில்லை, அன்னார் மிகுந்த இரையச்சமும் தூய்மையும் கொண்டவராக இருந்தார்கள். அத்தகைய ஒரு மனிதர் ஒருபோதும் பொய்யாக வாதம் செய்ய மாட்டார். நான் அன்னாருடைய இளமை காலத்தை பார்த்திருக்கிறேன். அன்னார் பொய்யராக இருக்க முடியாது, புறப்படலாம், நானும் உங்களுடன் வருகிறேன் என்று கூறினார். காதியான் சென்ற பிறகு சௌத்ரி சாஹிப்புடனே பைய செய்து விட்டார்கள். மியா ஃபிரோஸ்தீன் சாஹிப் கூறுகிறார்கள், எனது பாட்டனாரின் பெயர் மியா நிசாம்தீன். ஹசரத் அக்தஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சியால்கோட்டில் பணியில் இருந்தபோது எனது பாட்டனார் தான் சாலு குஜர் என்ற பகுதியில் அன்னாருக்கு ஒரு வீட்டை வாடகைக்கு பிடித்து கொடுத்தார். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனது பாட்டனார் மூலம் 6 மாஷா எடையுள்ள ஒரு தங்க மோதிரத்தை செய்து தமது வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். எனது பாட்டனாருடன் ஹுசூர் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான தொடர்பு இருந்தது. ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மசீஹ் என்று வாதிட்ட போது எனது பாட்டனார் சிறிது காலத்திற்கு பிறகு பைய செய்தார். அவர் தனது குடும்பத்தினர் அனைவரையும் அழைத்து, ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இங்கு பணியில் இருந்த காலம் முதலே எனக்கு அன்னாரை தெரியும், எனவே நீங்கள் அனைவரும் எனக்கு முன்னாலேயே பைய செய்து விடுங்கள், இந்த முகம் பொய்யர்களுடைய முகமாக இருக்க முடியாது என்று கூறினார். 1892 எங்களது முழு குடும்பம் பைய செய்தது. ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், முன்ஷி அப்துல் அசீஸ் சாஹிப் ஓஜலவி என்பவர் இவ்வாறு கூறினார், நான் 1890களில் குர்தாஸ்பூர் வட்டத்தில் ஜகத்பூர் கோஹிலியா என்ற கிராமத்தில் கிராம கணக்கராக இருந்தேன். 1891 முயற்சி செய்து அதே வட்டத்தில் சேக்வா என்ற கிராமத்திற்கு மாறுதல் பெற்று சென்றேன். அப்போது நான் அகமதியாக இருக்கவில்லை, ஆனால் ஹசரத் சாஹிப்பை பற்றி கேள்விப்பட்டிருந்தேன். எனக்கு அன்னார் மீது எதிர்ப்பு எதுவும் இல்லை. எனினும் ஆலிம்கள் அனைவரும் அன்னாருக்கு எதிராக இருக்கிறார்களே என்ற எண்ணமே என்னை தடுத்து கொண்டிருந்தது. சேக்வா சென்ற பிறகு மியா ஜமால்தீன், இமாம்தீன் மற்றும் ஹைர்தீன் ஆகியோருடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. அவர்கள் ஹசரத் சாஹிப் எழுதிய இசாலையா அவுஹாம் என்ற புத்தகத்தை படிக்க கொடுத்தார்கள். நான் துவா செய்த பிறகு அந்த புத்தகத்தை வாசிக்க தொடங்கினேன். அதை வாசித்துக் கொண்டிருக்கும் போதே ஹசரத் சாஹிப்பின் உண்மைத்தன்மை ஒரு ஆணியைப் போல எனது உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விட்டது. எனது சந்தேகங்கள் அனைத்தும் நீங்கின. அதற்கு சில நாட்களுக்கு பிறகு நான் மியா ஹைர்தீனுடன் காதியானுக்கு சென்றேன். அங்கே வட்ட அறை அருகே முதல் முறையாக ஹசரத் சாஹிப்பை கண்டேன். அன்னாருடைய முகத்தை கண்டதும் மியா ஹைர்தீனிடம், இந்த முகம் பொய்யருடைய முகம் அல்ல என்று கூறிவிட்டு உடனே பைய செய்தேன். அதேபோல் ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப், ஹசரத் சௌத்ரி
ஜஃபருல்லா கான் சாஹிப் எடுத்துரைத்த இன்னொரு அறிவிப்பை குறிப்பிடுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய சௌதரி சர் முகமது ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்கள் எழுத்துப்பூர்வமாக என்னிடம் தெரிவித்தது என்னவென்றால், நான் முதல் முறையாக லாகூரில் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்டபோது எனது உள்ளத்தில் எந்த ஒரு கொள்கை ரீதியான விமர்சனங்களும் இருக்கவில்லை. அந்த தருணத்தில் எனது உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரே தாக்கம், இந்த மனிதர் உண்மையாளர், இவர் சொல்வது சத்தியம் என்பதுதான். அல்லாஹ் என் உள்ளத்தில் அன்னார் மீது எத்தகைய ஓர் அன்பை ஏற்படுத்தினான் என்றால் அதுவே எனக்கு அன்னாரது உண்மை தன்மைக்கான அசல் ஆதாரமாக அமைந்தது. அப்போது நான் ஒரு சிறுவனாக இருந்த போதிலும் அன்று முதல் இன்று வரை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எனக்கு வேறு எந்த ஆதாரமும் தேவைப்படவில்லை. பிற்காலத்தில் எனது ஈமானை உறுதிப்படுத்தும் பல்வேறு சம்பவங்கள் நிகழ்ந்திருந்தாலும் நான் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அன்னாருடைய அருளுக்குரிய முகத்தை கண்டுதான் ஏற்றுக்கொண்டேன். அந்த தாக்கமே அன்னாருடைய வாதங்கள் உண்மை என்பதற்கான மிகப்பெரிய சான்றாக இன்றும் என்னிடம் உள்ளது. அந்த வகையில் 1904 செப்டம்பர் 3 நான் அன்னாரை முதல் முறையாக கண்ட அன்றே நான் அகமதியாகிவிட்டேன் என்று கருதுகிறேன். அந்த வகையில் 1904 செப்டம்பர் 3 நான் அன்னாரை முதலாக கண்ட அன்றே நான் அகமதியாக ஆகிவிட்டேன் என்றே கருதுகிறேன். அந்த வகையில் 1904 செப்டம்பர் 3 நான் அன்னாரை முதலாக பார்த்த அன்றே நான் அகமதியாகிவிட்டேன் என்றே கருதுகிறேன். அதேபோல் ஹசரத் மியா சதுருதீன் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், நான் பைய செய்த போது எனது தந்தையிடம் மக்கள் ஏன் குதிரை வண்டிகளில் ஏறி காதியானுக்கு செல்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன். அதற்கு அவர் எனக்கு தெரியாது என்றார். நான் சொன்னேன், மிர்சா சாஹிப் தம்மை மசீஹ் மவ்ஊத் என்று கூறுகிறார்கள். அதற்கு எனது தந்தை, அது உண்மையாகத்தான் இருக்கும். நான் அந்த மனிதரை சிறு வயதிலிருந்தே பார்த்திருக்கிறேன், அவர் தவறாக சொல்ல மாட்டார் என்றார். ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இப்போது பாருங்கள், உங்கள் மீது அல்லாஹ் தனது அத்தாட்சியை எவ்வாறு பூர்த்தி செய்திருக்கிறான் என்றால், எனது வாதத்தின் மீது ஆயிரக்கணக்கான சான்றுகளை நிலைநாட்டி நீங்கள் சிந்தித்து பார்ப்பதற்கான வாய்ப்பை வழங்கியுள்ளான். இந்த இயக்கத்தின் பக்கம் உங்களை அழைக்கும் இந்த நபர் எவ்வளவு ஞானம் கொண்டவர், எவ்வளவு ஆதாரங்களை முன்வைக்கிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள். எனது முந்தைய வாழ்க்கையில் எந்த ஒரு குறையையோ அவதூறையோ பொய்யையோ அல்லது மோசடியையோ உங்களால் சுட்டிக்காட்ட முடியாது. ஏற்கனவே பொய் சொல்லியும் அவதூறு கற்பித்தும் பழகிய இந்த மனிதன் இப்போதும் பொய் சொல்லி இருப்பானோ என்று நீங்கள் எண்ணுவதற்கு இடமே இல்லை. உங்களில் எவராவது எனது வாழ்க்கை வரலாற்றில் ஏதேனும் ஒரு குறையை சுட்டிக்காட்ட முடியுமா? எனவே ஆரம்பத்திலிருந்தே என்னை இறையச்சத்தில் நிலைநாட்டியது அல்லாஹ்வின் பேரருளாகும். சிந்திப்பவர்களுக்கு இதுவே ஒரு சான்றாகும். ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு அறிவுரை வழங்கியவாறு இவ்வாறு கூறுகிறார்கள், நினைவில் கொள்ளுங்கள், உண்மை முழுமையாக தனது தாக்கத்தை வெளிப்படுத்தும் போது அது ஓர் ஒளியாக மாறிவிடுகிறது. அந்த ஒளியை ஏற்றுக்கொள்பவருக்கு அது ஒவ்வொரு இருளிலும் வழிகாட்டியாக அமைந்து அனைத்து துன்பங்களிலிருந்தும் அவரை காப்பாற்றுகிறது. நாம் இந்த உண்மையை உணர்ந்து உண்மையின் மீது நிலைத்திருப்பவர்களாகவும் எப்போதும் உயர்தரமான உண்மை தன்மையின் அடிப்படையில் செயல்படுபவர்களாகவும் திகழ அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு வழங்குவானாக. Alhamdulillah, alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.